ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எனக்கு ரொம்பவே பிடிச்ச கர்ட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹட்சன் மில்க் எடுத்திருக்கேன். ஹட்சன் மில்க் எனக்கு அப்படியே சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பசும் தயிர் இல்லைங்களா, அதனால அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா குழன்னு வடித்து எடுத்துக்கிட்டேன். வடிக்கலை, குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு குழன்னு. அப்புறம் திராட்சை, வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே மாதுளை இருந்தால் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இது சமைக்கிறது சாப்பிட்றத விட இது மேலே இது தூவி விடுறோம் இல்லைங்களா, அதை பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் செய்கிறதுல இது மேலே தூவி விடுறதை பார்க்கறதே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இது எல்லாத்தையும் மேலே தூவி விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கெட்டியாக இருக்கும். நான் பசும்பால் வச்சுருந்தேன், காய்ச்சின பால் 1/2 லிட்டர் தயிர், இது 1/2 லிட்டர் எல்லாத்தையுமே ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பசும்பால் காய்ச்சின பால் இருக்கவே மேலே அந்த பால் ஆடை வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு 100 கிராம் பால் கிட்ட அதில் நான் ஊற்றிட்டு நல்லாவே கிண்டி விட்டேன். சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் குழன்னு வரும். உங்களுக்கு குழன்னு வேணும்னா அப்புறம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி போடுங்க. இல்லாட்டி கொஞ்சமாக லைட்டாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு எடுத்து அதில் தாளித்து ஊற்றிக்கோங்க. நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். திராட்சைலாம் போடவே கொஞ்சம் புளிப்பு இனிப்பும் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மற்ற சாதம்லாம் செய்யறதை விட எனக்கு தயிர் சாதம்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால் முன்னாடியே நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.